ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப நம்ம இந்த ஐயனார் துணை சீரியல்ல இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேஜர் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு பக்கம் சோழன எப்படியாச்சும் இந்த வீட்ட விட்டு தொரத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற பிளான்ல, நிலாட்டருந்து வெட்டி விட்டுறலாங்கிற பிளான இப்ப அமல்படுத்திட்டாங்க. ஸோ அதில என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கதாபாத்திரத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ சோழன் தப்பிச்சு இங்க வந்தாலும் கூட, சந்தாயாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க. ஈஸியா கிடைச்ச கார்த்திகாவ வேணான்னு சொல்லி கைவிட்டுட்டு, இப்ப சேரனுக்கு பீகார்லருந்து வந்து ஒரு பொண்ணு கிடைக்க போது. இந்த பொண்ண வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணா இருக்க போறாங்களா? இல்ல இந்த வீட்ட பிரிக்கிற மாரி நடந்துக்க போறாங்களா? இல்ல ஸ்வீட்டா தான் இருக்க போறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த ஒரு வரவுக்கு பின்னாடி பல்லவனோட அம்மாங்கிற கேரக்டரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வானதியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வீடே ஒரு குட்டி வீடு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி கோஹாபிட் பண்ண போறாங்க? எப்படி கதை நடந்துக்க போகுது? எப்படி இப்போ மூவ் ஆன் ஆக போகுதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. இந்த சேரன், சந்தாயதா ஜோடிய பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க் யூ.